இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தோ உன் தாத்தா நிக்கார, தோ என்னைய பெத்த முட்டா பையன் இந்த வைகுண்டம் இருக்காரே, அவரு உன் அப்பன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனை என்னெல்லாம் சொல்லி வைவாரு தெரியுமா? ஏலே வளர்ந்தவனே, ஏலே திட்டு பயலே, ஏலே முட்டா பயலே, அவசரம் கொடுக்க அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவாரு தெரியுமா? ஆனா என்னைக்கு என் தங்கச்சி கழுத்துல அந்த முத்துப்பாண்டி தாலியை கட்டினானோ அன்னையில இருந்து அவனை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு அந்த வார்த்தையை தவிர ஏதாச்சும் ஒரு வார்த்தையில கூப்பிட்டுருப்பாரா? அவரையே யோசிச்சு பார்க்க சொல்லு. அதுக்கு பேர் தானே மரியாதை கொடுக்கறதுன்றது. அதான நம்ம வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு கொடுக்கற கௌரவம். அதே மரியாதை என் தங்கச்சிக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? உன் தாத்தன் சவுந்தர பாண்டி ஒரு நாளாச்சும் என் தங்கச்சி அப்படி மரியாதையா கூப்பிட்டுருப்பாரா? என்னண்டு கூப்பிடுவாரு? ஏலே முசுக்கி, ஏலே அமிக்கி, இப்படி என்னென்ன பேர்லாம் உன் அம்மைய கூப்பிட்டு இருக்காரு. என்ன ஆம்பளைக்குன்னா ஒரு மதிப்பு, பொம்பளைங்களுக்குண்டா ஒரு மதிப்பா? இது நியாயமா? நீயே சொல்லு என் தங்கம். நம்ம ஊர்ல ஆம்பளைங்களை நான் மதிக்கணும், பொம்பளைங்களை நான் மிதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா அதெல்லாம் உடைக்கன மாத்தன என் தங்கச்சிகளுக்கும் கௌரவம் கிடைக்கணும்ன்றதுக்காக தானே இம்பிட்டு சொல்லுதேன். அது ஏன் உன் தாத்தனுக்கும் அத்தைக்கும் புரிய மாட்டேங்கி? என்னல இம்புட்டு புகை வருது நடுராத்திரியில? மருமகளை அழைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுக்காரி சீம தண்ணியை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டாளா? ஐயோ, இல்ல வீட்டையே கொளுத்துறாளா? ஐயோ, என்ன இது ஒரு இழவும் தெரிய மாட்டேங்குது. என்ன இது போபால் கேஸ் லீக் மாதிரி இருக்கி? அடிய இளவெடுத்தவளே, என்னடி கர்மாந்தர இது? எதுக்காக இப்படி நடுச்சாமத்துல இப்படி புகையை போட்டு அத்தனை பேர் உசுறு எடுத்துக்கிட்டு இருக்க? நீயே என்னத்த செய்ய சொல்லுதிய? படுத்த உறக்கமே வர மாட்டேங்குது. என்னது என் மருமக வந்து வாழ மாட்டேன்னு அந்த வீட்லயே கிடக்கா. இங்க என் மகன் ஒத்த குரங்கா கிடந்து தவிக்கிறான். சாமிதான் இதுங்களை சேர்த்து வைக்கல, உங்க அக்காவாவது சேர்த்து வைக்கட்டுமேனு தான் அவளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா அது? சாமி கும்பிட உனக்கு நேரங்காலமே கிடையாதா? நாங்க என்னமோ எதுன்னு பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கோம். மனசே ஆறல. எம்பிட்டு பிரச்சனையும் யாரால? இதோ போட்டோல இருக்காளே என் மதனி, இவளால தானே. இவர் என் மருமகனை ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும்னு ஒத்த கால நிக்காரு. இசக்கியும் வர மாட்டேங்க. அதான் புடிச்ச புடியா மதனி கிட்ட வேண்டிக்கிட்டு நிக்க. மா, அத்தை நல்ல காலத்திலேயே ஒரு சின்ன நல்லது கூட நினைக்காது. இப்ப செத்ததுக்கு அப்புறமும் உனக்கு வந்து உதவி செய்ய போதாக்கும். செத்தா தெய்வத்துக்கு சமோல, அதுவும் அவதானே செத்துருக்கா. அப்ப அந்த வேகமும் ஆத்திரமும் அவளுக்கு இருக்கும்ல. அதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னத்த வேண்டுதியா? கிடைச்சாகணும் டி. இந்த பாண்டிய அம்மாவையமா கொலை பண்ணானோ, எந்த நாசமா போனவன் கொன்னு போட்டானோ அவன் விளங்காம போகணும். ஐயா, ரொம்ப பயமா இருக்கியா? உனக்கு என்ன இளவு கொட்டுத பயம்? ஒருவேளை ஆத்த பேயா வந்து நின்றுமோ? சொல்லுங்கய்யா, ஆத்த பேயா வந்து நின்றுமோ? பேய் பூதம்லாம் எதுவும் கிடையாதுலே, எதுவும் கிடையாது. நீ ஒண்ணும் பயப்படாத. எதுக்கு பயப்படுத நீ? இல்லையா, நம்ம அம்மா பாட்டுக்கு பெரிய தாவுக்கு படையல் போடாத குறைய வேண்டுதாவ. அது பாட்டுக்கு பேயா வந்து ஆட்டம் போட்டுச்சுன்னா தாங்க முடியுமா ஐயா? நான் வேற உங்களுக்கு கையாளா நின்னு அந்த படத்தை அங்கிட்டு இங்கிட்டு தூக்கிட்டு அலைஞ்சேன். இல்லை, எனக்கும் கொஞ்சம் கதக்குன்னு தான் இருக்குல்ல. இது உசுரோடு இருக்கும் போதே பேய் தான் இது. ஐயோ, இது செத்து நிஜமாவே பேய வந்த பூமி தாங்குவாங்க. ஏற்கனவே சொல்லிக்க, இந்த மாதிரி லேட்டா போனோம் வீட்டுல உன் பொண்டாட்டி பேய் மாதிரி நடுராத்திரியில கத்துவான்னு. அதனால நீ இங்கேயே படுத்து, இங்கேயே படுத்து. உள்ளார போய் படல.
இங்கேயே படுக்க சொல்றாரு. ஏலே தம்பி, சவுந்தரம், ஏய் தம்பி, ஏலே தம்பி சவுந்தரம், தம்பி சவுந்தரம், நான் மட்டும் செத்து போய் ஆவி அலையிறேன். ஏலே, நீ மட்டும் உறங்குறியால? ஐயோ 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 ஐயோ, நான் செத்து போயிட்டேனே, நான் செத்து போயிட்டேனே, நான் செத்து போயிட்டேனே. அக்கா குரலேதான். அது எப்படி இங்கே? சவுந்தரம், ஏலே சவுந்தரம், ஏலே, சவுந்தரம், ஏலே சவுந்தரம், ஏலே, ஐயோ நான் செத்து போயிட்டேனே. ஐயோ நான் செத்து போயிட்டேனே. சவுந்தரம், நாசமா பொறுமணி, என் மேலேயே கைய வைக்குதியா நீ? எதுக்கு எதுக்குல இப்ப பேய கண்ட மாதிரி பயப்படுத? ஐயா ஐயா, பேய கண்டுதா ஐயா, பயப்படுறேன். என்ன சொல்லுத? அத்தாவோட சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? சவுந்தரம், ஏலே சவுந்தரம், வந்துருச்சு. ஐயா, அம்மா வேண்டிக்கிட்டாவல்ல, அத அப்படியே கேட்டு ஆத்தா வந்து நிக்குது. ஆமாய்யா, அம்மா வேண்டிக்கிட்டாவல்ல, அத கேட்டு ஆத்தா பேயா வந்து நிக்குது. ஆத்தா அழுவற சத்தம் சுத்தி சுத்தி கேக்குது பாருங்க. உனக்கு கேக்குதா? அப்போ உங்களுக்கும் கேட்டுச்சா? பேசாத.